வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாட்டை துரைமுருகனை பற்றி தான் பேச போகிறேன். சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டால் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. நல்ல மாதிரி பேசுகிறாரு, டேலண்டாக பேசுகிறாரு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அதுக்காக வாயிருக்கு அப்படின்னு எல்லாரையும் பற்றி பேசலாமா? யாரை பற்றி என்னதான் பேசணும்னே இல்லாமல் உளறி சில நேரங்களில் பேசுகிறார். அதாவதுங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களையும் கிண்டல் செய்கிறார். அவர் பேசுவது முத்துலட்சுமியோட வில்லுப்பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்றார். அதே மாதிரி பெரியவர்களை பார்த்து பல்லு இல்லாதவங்க, சொல்லு இல்லாதவங்க, அவங்கெல்லாம் பல்லாங்குழி தான் ஆட போகணும், அரசியலுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு கிண்டல் பண்றார். பிஎம்டி இசக்கிராஜா தேவரை பற்றி சாடை மாடையாக பேசுகிறார். குறிப்பா தேவர் சமுதாயத்தை தான் குறி வச்சு பேசுகிறார். ஆனா அவரும் ஒரு தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு உண்மையிலே சாதியினுடைய பற்றுதல் இருக்கா இல்லையா? சாதி பற்றுதல் இல்லாதவன் சாதி கட்ட பையன். அப்போ அவருக்கு சாட்டை துரைமுருகன் என்று பெயர் மாற்ற வேண்டும். சாதி கட்ட சாட்டை துரைமுருகன், அப்படித்தான் இனி அவரை கூப்பிட வேண்டும். நான் என்ன சொல்றேன், பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இந்த தேவமாரம் மட்டும் பயன்படுத்தி பேசுவதற்கு காரணம் என்ன? அது நீயா பேசுறியா இல்ல சீமான் தான் பேச சொல்லுகிறாரா? அதுவும் எங்களுக்கு புரியவில்லை. அதான் என்ன சொல்ற, பேசணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா புதுசாக வந்துகிட்டு இருக்கு. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி பேச வேண்டியதானே. அரசியல் இன்னைக்கு என்னன்னாலும் பேசலாம். ஏகப்பட்ட ஊழல்கள் இன்னைக்கு. அதிமுகவை பற்றி எவ்வளவோ பேசலாம். கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசலாம், தூத்துக்குடியை பற்றி பேசலாம், துப்பாக்கி சம்பவத்தை பற்றி பேசலாம், மாணவியை பற்றி பேசலாம். ஸ்ரீமதி என்கின்ற மாணவிக்கு இன்னும் நீதியே கிடைக்கல, அது பற்றி பேசலாம். இப்படி எவ்வளவோ இருக்கு. திமுகவில் எவ்வளவோ இருக்கு, அதை பற்றி பேசு. மக்களுக்கு தமிழனுக்காக நீங்க இப்படி என்னத்தை பாடுபட்டீங்க? தமிழன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து நிறைய பேர் இங்க பண்ண முடியாம அங்கே இருக்கான். 1.25 லட்சம் ரூபாய் எங்க வரணும்னா டிக்கெட்டு யார் போட்டுங்க கூட்டிட்டு வர்றது? வேலைக்காக போனவெல்லாம் இன்னைக்கு எங்க நிறைய பேர் இன்னைக்கு எங்க கஷ்டப்பட்டுருக்கான். பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, குண்டுகளை கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ அவனெல்லாம் பாதுகாருங்க. அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசுறீங்களா? பேசலை. தமிழன் 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 சொல்லி பணத்தை தான் வாங்குறீங்க. தமிழனுக்காக என்ன செஞ்சு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. எதுவுமே இல்லை, சாவடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, உங்க கட்சி இருக்கு இல்லையா, தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நாம் தமிழர் கட்சியுடைய தண்டவாளமும் வண்டவாளமும் தெரியும். அதாவதுங்க, நாங்குநேரி எடுத்துக்கிடுங்க. நாங்குநேரியில சுயேட்சையா குமார் தேவர் போட்டி போடுறார். அங்கேயும் நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டு. ஆனால் பாரு, குமார் தேவர் வாங்குற ஓட்டு கூட நாம் தமிழர் கட்சி வாங்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவர் சமுதாயத்தை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுனீங்கன்னா ஒருத்தங்க கூட ஒரு உங்களுக்கு ஒரு தேவமாறு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். என்னதுகளை போடுவான், ஓர்மையானவன் போட மாட்டான். உணர்வான தேவமாறு ஒருத்தன் கூட நாம் தமிழருக்கு போட மாட்டான். ஆனால் அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மொத்தமாக ஆப்பு வச்சுட்டான். விஜய் மொத்தமாக இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டான்.
இன்னைக்கு ஓட்டுகள், நாம் தமிழர் கட்சியோட ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு தான் போகுது. வேற நாம் தமிழர் போட மாட்டான். இன்னைக்கு நீங்க எல்லா இடத்துலையும் ஆள் விட்டுருக்கீங்க. என்ன கணக்கில் ஆள் விட்டுறீங்க? போன முறை ஆள் விட்டது மாதிரி இந்த முறையும் நீங்க வேட்பாளரை நிறுத்தியிருக்கீங்க. சத்தியமா சொல்லுதேன், இந்த முறை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை எழுதியே வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு ஓட்டு? போன முறை உள்ள ஓட்டுக்கு இந்த முறை பாதி ஓட்டு கூட வராது. கண்டிப்பா வரவே வர. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளவும். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இனி அட்ரஸ் இல்லாமல் போயிடும். நீங்க ஒரு வீடியோ போடணும்னா காசு வாங்கிக்கிட்டு என்னதாலும் போடுறீங்க. மாபெரும் தவறு. தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயத்தை உயர்த்தி தான் பேசுவாங்க. தாழ்த்தி பேசுறது தம்பி சாட்டை துரைமுருகன் மட்டும்தான். இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு முறை தேவர் சமுதாயத்தையோ தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களையோ தவறாக பேசினால், அன்றைக்கு அமமுகவில் இருந்து வீடு புகுந்து வாரிய கட்டையால சாத்தினாங்க. அப்படிலாம் நாங்கள் சாத்த மாட்டோம். கையில் என்ன கிடைக்குதோ அதை கொண்டு வந்து தான் சாத்துவோம். அப்போ சாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாதியும் பார்க்க மாட்டோம். சாதியை பார்த்து பேசினாதான் ஒழுங்கா நீ பேசலாமே. சீமானுக்குடைய கை கூலி பேசலாம், காரணத்தோட பேசணும். இன்னைக்கு பிஎம்டி இசைக்கு ராஜாதேவர் நயினார் நாகேந்திரனை எதிர்த்து போட்டி போடுறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு தேவரை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சிட்டார்னா 1,00,000 தேவமாருக்கு பாதுகாவலனாக இருப்பார். அப்படியாவது இருக்கணும்ல. நீ காரணமே இல்லாம தேவமாறு அப்பப்ப கேலி பண்றது, கிண்டல் பண்றது, குடிகாரன் அப்படின்றது இது என்ன இது? அதனால என்ன சொல்றேன், சாட்டை துரைமுருகன் இன்னும் மேலோங்கி நீங்க வரணும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ எப்படா பார்க்கலாம் அப்படின்னு ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன போடணும்? நிறைய இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சமாக பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி போடுங்க. சும்மா அந்த தேவையில்லாமல் தேவர் சமுதாயத்தை மட்டும் வம்புக்கு இழுக்க வேண்டாம். இழுத்தால் நான் அதை என்னுடைய வாயால் சொல்ல மாட்டேன். இது ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவனாக சாட்டை இல்லைன்னா கதையே வேற. என்ன செய்வது அப்படி என்று இன்னைக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கான். அது எந்த நேரமும் ஒன்று போல இருந்துக்கிட்டே இருக்காது. அதனால் அன்பு தம்பி சாட்டை துரைமுருகா, இனிமேல் நீ தேவர் சமுதாயத்தை பற்றி மட்டும் எந்த விதமான வேட்சிகளும் பேசாது. இன்னும் இருக்கு, எவ்வளோ ஜாதிகள் இருக்க, அதை பற்றி நீ பேசவே மாட்டேங்கிய. தேவர் சமுதாயத்துக்காக தான் நீ அவங்களுக்கு தேவர் சமுதாயத்தை மட்டும்தான் நீ இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்க. மாட்டு சமுதாயம் எவ்வளவோ இருக்கு, அதை பற்றி பேசு. பயமா இருக்கோ? பேசினா என்ன பண்ணிடுவானுவளோ, வீடு புகுந்து அடிப்பானுவளோன்னு பேசாமல் இருக்க. தேவமாறுனா அப்படி இல்லையே. தேவமாறு கேட்டுக்கிட்டு இந்த காத்துல வாங்கிட்டு இந்த காத்துல பண்ணிடுவான். அப்படி என்னதான் எண்ணிக்கொண்டிருக்கு. அதே மீறி போனால் சொந்தக்காரன் ஆயிடுவேன். அந்த ஒரு இதில் தான், ஆணவத்தில் தான், திமிரில் தான் இன்னைக்கு சாட்டை முருகன் தம்பி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவே முதலும் கடைசியாக இருக்கட்டும். இனிமேல் தேவர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசினால்
முதல் கண்டன குரல் நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.